ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்மள ஆத்மஸ்திதிக்கு கொண்டுட்டு வரலாம். நான் ஆத்மா, வேகத்தை இயக்குகின்ற சைத்தன்யமான சக்தியாவேன். இருபுருவ மத்தியில் எங்கிருந்து மொத்த உடலையும் இயக்குவதற்கான கண்ட்ரோல் சென்டராக அந்த இடம் அமைய முடியுமோ, அந்த இடத்தில் ஆத்மாவாகிய நான் எனது கட்டளைப்படி கர்மேந்திரியங்களை இயக்குகின்றேன். இப்பொழுது கண்கள் என்னை ஏமாற்றுவதில்லை. இப்பொழுது எதை கேட்க வேண்டும், எதை கேட்க தேவையில்லை என்பதை என்னால் தெளிவாக பகுத்தறிந்து எனது காதுகளுக்கு கட்டளையிட முடிகிறது. எனது பேச்சிலும் இப்பொழுது கட்டுப்பாடு வந்திருக்கின்றது. நான் ஆத்மா எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவதில் கவனம் வைக்கின்றேன். இப்படி அனைத்து கர்ம இந்திரியங்களும் எனது கட்டுப்பாட்டில் வர ஆரம்பித்து விட்டன. நான் ஆத்மா சுயத்தினை ஆட்சி செய்கின்ற சுயராஜ்ய அதிகாரி. நான் இந்த ஷரீரத்தில் குடியிருக்கிறேன். ஆனால் ஷரீரம் நான் அல்ல. இதுவரை ஷரீரத்தின் அங்கங்கள், மனம், இவை என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது நான் எனது அதிகாரத்தை பெற்று நான் சுயராஜ்யம் என்கின்ற சிம்மாசனத்தில் நிலையாக அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா சமஸ்காரங்கள் என்கின்ற மிக சக்தி வாய்ந்த மந்திரிகளை கொண்டிருக்கின்றேன். புத்தியானது இப்பொழுது பரமாத்மாவினால் தெய்வீக புத்தியாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தியின் மூலமாக மனதினையும் என்னால் கட்டுக்குள் கொண்டு வர முடிகிறது. இப்பொழுது நான் ஆத்மா உணர்வில் இருந்து கொண்டு ஒரு காரியத்தையும் செய்கின்றேன். ஒரு எண்ணம் கூட வீணாவதற்கான அனுமதி நான் தரப்போவதில்லை என்கின்ற உறுதியை எடுத்துக்கொள்கின்றேன். இந்த மன உறுதி மூலமாக சரியான சங்கல்பங்களை உருவாக்கி இப்பொழுது புதிய விதமான சமஸ்காரத்தை நான் உருவாக்குகின்றேன். நான் ஆத்மா சமஸ்காரம் என்கின்ற சூக்ஷ்ம இந்திரியங்களின் ராஜா ஆவேன். இப்படி நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி ஆத்ம சக்தியை விரயமாகாமல் ஆத்மா இந்திரியங்களை செய்விப்பவராக ஆகின்றது. அதிகாரத்தில் இருக்கின்ற ராஜா எனது கட்டளைப்படி அனைத்து இந்திரியங்களும்
செயல்படுகின்றது. ஓம் சாந்தி. சோ இன்னைக்கு நேற்றைய கண்டினியூவேஷன். இன்னைக்குமே பரமாத்மாவினுடைய திவ்ய குணங்கள். நேற்றுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? பரமாத்மா அழிவற்றவராக இருக்கிறார். அவர் சத்கதியை தருபவராக இருக்கிறார். அப்புறம் கர்மத்தின் விதியை அறிந்தவராகவும் இருக்கிறார், அதை கற்றுத் தருபவராகவும் இருக்கிறார். மரண பயத்திலிருந்து நம்மள விடுவிக்கிறார். பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துகிறார். எப்படி நம்ம பரமாத்மாவை அழைத்தோம்? பதீதா பாவனா வாருங்கள். எப்படி கூப்பிட்டோம்? ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். பதீத் அப்படின்னா அசுத்தம், பாவனம் அப்படின்னா தூய்மை. எதனுடைய தூய்மை? ஆத்மாவினுடைய தூய்மை. இந்த உடலுக்கான தூய்மை கிடையாது. இந்த உடலுக்கான தூய்மையை தருவதற்கு நமக்கே தெரியும் இல்லையா? அப்ப ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு இறைவன் வர வேண்டும். அதனாலதான் நாம பதீத பாவனா வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டோம். அப்ப பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துகிறார். எப்படி நாம பதீத்தமானோம்? ஆத்மா அவகுணங்கள் வரும் பொழுது அந்த குணங்களின் ஆதாரத்துல கர்மங்கள் செய்து அந்த கர்மங்கள் விக்கர்மங்களாக ஆகி, அப்படி அவகுணங்கள் அப்படிங்கறத நம்ம திரும்பவும் திரும்பவும் யூஸ் பண்ணி அது நம்மளுடைய ஆட்டிடியூடா ஆகுது, சமஸ்காரமா ஆகுது. என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. என்ன இது? நியாயமான கோபம், ஹெல்த்தி ஆங்கர். இதுக்கு பேரு வச்சிருக்கிறாங்க. என்னவா? ஹெல்த்தி ஆங்கர். ஹெல்த்தி ஆங்கர்னு அப்படி ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதாப்பா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? ஹெல்த்தி ஆங்கர் இல்ல. ஆக்சுவலி இந்த மாடர்ன் வேர்ல்டுல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. ஹெல்த்தி ஆங்கர் அப்படின்னா கொஞ்சமாவது அப்படி கோவப்பட்டாதான் வேலை நடக்கும். இப்ப நம்ம மேல எல்லாரும் திணிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல கொஞ்சம் கோபத்தோடு எதிர்க்கணும். இதையெல்லாம் ஹெல்த்தி ஆங்கர் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம கோவப்பட்டு எதிர்க்க வேண்டியதில்லை. ஒரு விஷயம் நம்ம மேல ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாங்க, நம்ம கெப்பாசிட்டிக்கு மீறி ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் திடமா, அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா அசர்ட்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க, கண்டிப்போட. அதாவது இது இப்படித்தான் அப்படிங்கறத கோபப்படாம அதே நேரத்துல ஒரு கண்டிப்போட ஒரு அந்த விஷயத்த நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. இப்படி ஆனா வழக்குல எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா ஹெல்த்தி ஆங்கர். கொஞ்சமாவது ஆசைப்படணும்ல. வாழ்க்கையில ஆசையே இல்லாம ஒருத்தன் எப்படி வாழ்றது? ஆசை நல்லது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதாவது ஆசைப்படுறது அப்படிங்கும் பொழுது அந்த ஆசையினால அது நிறைவேறலைன்னா துக்கம் தருவதுதான் ஆசை. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அதுக்கு பதிலா குறிக்கோள் வைங்க, லட்சியம் வைங்க, லட்சியத்திற்கான உழைப்பு செய்யுங்க, நீங்க அடைவீங்க. இதுக்கு ஆசை வைக்கணும்? கொஞ்சமாவது ஆசை வை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சமாவது ஆசை வைங்க. சூடு சொரணையே இல்லையா? உனக்கு கோவமே வரமாட்டேங்குது, இப்படியே இருந்தன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஏமாத்திருவாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ பரமாத்மா சொல்றாரு, 5 விகாரங்கள், முக்கியமான வெளிப்படையான பெரிய விகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்களின் வசப்பட்டு ஆத்மா தீய கர்மங்களை செய்து அதுதான் பாவமாக இங்க ஆத்மால கரையா படியுது இல்லையா? நேத்து கூட பார்த்தோம்னா பாவம்னா என்ன அப்படின்னு,
அவகுணங்கள் மூலமாக ஆத்மா செய்கின்ற காரியங்கள் விக்கர்மங்களாக பாவ கர்மங்களாக இங்க ஸ்டோர் ஆகுது. அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த அவகுணங்கள் இப்படித்தான் இருக்கணும், இந்த உலகத்துல அப்புறம்தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சமஸ்காரமாக, ஒரு பிலீஃப் சிஸ்டமாக மாறிடுது. அப்ப அதை மாத்துறதுக்கு சிரமப்படுறோம்ல. ஒரு விஷயத்த ஹேபிட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா ஹேபிட் ஆயிடுச்சு. ஹேபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயத்த மாத்துறது ரொம்ப சிரமப்படணும். அப்படிதான் சமஸ்காரங்கள் அப்படின்னாலே ஆழ்ந்த பதிவுகள். இப்படி ஆத்மாக்கள் இந்த தேக உணர்வுல வந்து நிறைய பாவ கர்மங்களை என்ன பண்ணிட்டாங்க, உள்ள சேர்த்துட்டாங்க. அதனால பற்றுன்னா என்னன்னு தெரியல, அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் தெரியல இல்லையா? நம்ம எத்தனை விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிறோம். வீட்டுல ஒருத்தவங்க நம்ம சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா கூட கோவிச்சுக்குவோம். கோவிச்சுக்கோமா இல்லையா? நான் ஒருத்தி இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எதனுடைய அறிகுறி இது? எதனுடைய அறிகுறி? பற்று. சரி, அவங்க ஏதோ ஒரு வேலையில கூட இருந்திருக்கலாம், இல்ல மறந்து இருக்கலாம். அப்படியே அவங்க கிட்ட அவங்கள வந்து நம்ம சரியான முறையில எடுத்துட்டு சொல்லுனா, ஏய் நான் சாப்பிட்டேன்னு கேட்டியாப்பா இன்னைக்கு, அப்படி கூட சொல்லலாம்ல. ஒரு விஷயத்த பற்றுல வந்து சொல்றதுக்கும் ஒரு சகஜமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அங்க அந்த இடத்துல அந்த ஆத்மா அதை எதிர்பார்க்குது, இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உனக்கு இதை செஞ்சிருக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், இத்தனை வருஷமா உன் கூட குடும்பம் நடத்துறேன், எப்படி உன்னை பாத்துக்கிறேன், சில சமயம் என் குழந்தை போல பாத்துக்கிறேன். அந்த இடத்துல கோபம் வருது. பற்றுதான் கோபமாக வெளிப்படுது. அதை என்ன நம்ம நினைச்சுக்கிட்டோம்? அன்புன்னு நினைச்சுக்கிட்டோம். இப்படித்தான் விதவிதமான பிலீஃப் சிஸ்டம்ஸ். இந்த அவகுணங்கள் தான் நல்லது, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். கரெக்டா இல்லையா? என்ன சொல்றீங்க? ம், கரெக்ட் இல்லையா? அப்ப எங்க வந்து 5 விகாரங்கள் இல்லையோ அந்த இடத்துல ஆத்மா தூய்மை அடைகிறது. அப்ப இங்க யோசிக்கணும், நான் இந்த அவகுணங்கள் வந்த உடனே எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப இந்த மனசு டிஸ்டர்ப் ஆகும் பொழுது இந்த உடலும் டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப பாருங்க, நமக்குள்ள அவகுணங்கள் வரும் பொழுது உடல் டிஸ்டர்ப் ஆகலைன்னா நம்ம இது தவறுன்னே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. இதுதான் கர்மத்தினுடைய ஆழமான விதி. பாத்துக்கோங்க, எல்லாமே கரெக்டா அமையும். ஒரு தவறு செய்தால் அந்த தவறு வந்து இந்த உடலை பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. எங்க வந்து நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உடலின் அதிர்வலைகளும் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, நம்மளுடைய அதிர்வலைகள் ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த அதிர்வலைகள் எப்படி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த ஜாப்பனீஸ் விஞ்ஞானி எமட்டோ மசுரோ என்ன பண்ணாரு? தண்ணீர்ல அந்த அழகான கிறிஸ்டலினுடைய வடிவத்தை எல்லாம் தோற்றுவித்தார். எதன் மூலமாக? வெறும் நல்ல சங்கல்பங்கள் மூலமாக. அப்ப இந்த உடலினுடைய ஜியாமெட்ரியே பாதிக்கும் அளவிற்கு இந்த எண்ணங்களின் சக்தி இருக்குது. ஆத்மாவிற்கென்று ஒரு புலம் இருக்கிறது. புலம்னா என்ன? ஃபீல்டு. எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம்ல, காந்த புலம், மின் புலம்னு சொல்றோம்ல, அது போல ஆத்மாவிற்கான புலம் இருக்கிறது. அந்த புலம் ஆத்ம உணர்வுல இருந்து ஒரு எண்ணங்களை உருவாக்கணும்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, நல்ல ஹையஸ்ட் வைப்ரேஷனா இருக்குது. இந்த வைப்ரேஷன் இந்த உடல்ல இருக்கின்ற 5 தத்துவங்களையும் சரியான முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு உதவி புரியுது. பாருங்க, 5 தத்துவங்களும் அதோட வேலையை செய்யணும்ல. அதுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த ஆத்மாவினுடைய எண்ணத்திலிருந்து, எண்ணங்களின் புலம் மூலமாக, ஆற்றல் புலமாக கிடைக்குது. ஞாபகம் இருக்குதா? கர்ம விதி பாடத்துல ஈத்தர் எனர்ஜி பத்தி எல்லாம் பார்த்தோம்ல. நினைவுக்கு வருதா இந்த விஷயங்கள்? அப்போ ஆத்மா அப்படின்ற அந்த எனர்ஜியானது உயரிய சங்கல்பங்களை உருவாக்கி உயரிய எமோஷன்ஸ்,
உணர்வுகள்ல இருக்கும் பொழுதுதான் அதனுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த அதிர்வலைகள் இந்த 5 தத்துவங்களை என்ன பண்ணும்? சஸ்டெயின் பண்ணும். சஸ்டெயின் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? 5 தத்துவங்களும் தன்னுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கணும்னா ஆத்மாவினுடைய ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். இந்த 5 தத்துவங்களும் நல்ல முறையில் செயல்படணும். 5 தத்துவங்களினாலான இந்த உடல் உருவாயிருக்கிறது. நுரையீரல் எடுத்துக்கோங்க, இல்ல இதயத்தை எடுத்துக்கோங்க, கல்லீரல், மண்ணீரல், நிறைய சுரப்பிகள் இருக்குது உடலுக்குள்ள. நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு சுரப்பிக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. சொல்றாங்கல்ல, ஒரு டைஜஷன் பண்ணணும்னாலே நிறைய என்சைம் சுரக்கணும். பாருங்க, யாருக்காவது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்களுடைய கட் ஹெல்த் அது பாதிக்கும். பயம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க டைஜஷன் பாதிக்கும். இத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப எந்த சுரப்பிய சுரக்க வைக்கணுமோ அந்த சுரப்பிய சுரக்க வைக்கலன்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்படியே டைரக்டா இம்பாக்ட் வரும். அப்ப எண்ணங்கள் உணர்வுகளோடு தொடர்புடையது. உணர்வுகளினுடைய தாக்கமானது இந்த 5 தத்துவங்களின் மேல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப 5 தத்துவங்களினாலான உடலினுடைய செயல்பாடுல அப்படித்தான் குறை உருவாகிறது. அப்ப பதீத பாவனா வாருங்கள். இது எல்லாத்திற்கும் மூலம் என்ன? ஆத்மாவினுடைய சமஸ்காரங்கள், பழைய சமஸ்காரங்கள். தேக உணர்வுல ஒவ்வொரு விஷயத்தையும் இதை நான் இழக்கிறேன், இது இப்படித்தான் நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரிதான் மத்தவங்க நடந்துக்கணும், ஏன்னா நான் தான் சரி. நம்ம சரியே இருக்கலாம். நான் அவரவர்களுடைய பார்ட்டை பிளே பண்ணுவதற்காக வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? நாம அவங்களுக்கு நல்ல பாவனை வைக்கலாம். ஆனா கோபம் கொள்வது கூடாது, பயப்படுவது கூடாது, அவங்க மேல வெறுப்பு கொள்வது கூட கூடாது, பழிவாங்கும் உணர்வு, பொறாமை இதெல்லாம் கூடாது. ஒருத்தர் தவறா இருந்தா என்ன பண்ணணும்? அவர்களுக்கு அவர்களுடைய மனமும் தெளிவடையட்டும், புத்தி கூர்மை அடையட்டும், பரமாத்மாவின் அருள் மூலமாக, சக்தி மூலமாக அவர்களுக்கு ஆத்ம சக்தி கிடைக்கட்டும், நல்ல விஷயங்களை செய்வதற்கான அருள் கிடைக்கட்டும். இப்படித்தான் நம்ம அவங்க மேல சுபபாவனை வைக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நிறைய சக்தி இருக்குது. இந்த சக்திக்கு இறைவனினுடைய துணை கிடைக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்மள பதீத்தர்களை பாவனமாக ஆக்குவதற்காக பரமாத்மா வந்திருக்கிறார். வேற எதுக்காவது வந்திருக்காரா கடவுள்? சொல்லுங்க, வேற எதுக்காவது வந்திருக்காங்களாப்பா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்த்தோம்? நரனிலிருந்து நாராயணன் ஆக்குபவர். நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக பரமாத்மா வந்திருக்கிறார், இல்லையா? அந்த பாயிண்ட் உங்களுக்கு நேத்தே நம்ம விளக்கியாச்சு. அப்புறம் சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், திவ்ய புத்தியை அளிப்பவர், நேத்து இதுவரை பார்த்தோம் இல்லையா? அடுத்து கல் போன்ற புத்தியை தங்கமாக ஆக்குபவர். கல் போன்ற புத்தினா என்ன அர்த்தம்? தங்க புத்தினா என்ன அர்த்தம்? ஆத்மாவை பற்றிய எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருந்தது இல்லையா? அதுதான் கல் புத்தி. தங்க புத்தி அப்படின்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, உதாரணத்துக்கு இந்த மனதினுடைய ஆற்றல் மூலமாக, ஆத்மாவினுடைய எண்ணங்கள் மூலமாக இது ஒரு புதிய விஞ்ஞானம். ஆத்மாவை பற்றி அறிவதே ஒரு விஞ்ஞானம். அப்படி தெய்வீக புத்திய கொடுக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் 7 குணங்களினால் நிறைந்தவர்கள் அப்படின்னு நமக்கு திவ்ய புத்திய கொடுக்கிறாரு. கர்ம விதியை பத்தி கத்து கொடுக்கிறாரு. இந்த கர்ம விதிக்கு புறம்பாக நடக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு துக்கம் வந்துச்சு. தேக உணர்வுல போனீங்க, கர்ம விதிக்கு புறம்பாக நடந்துகிட்டீங்க, அதனாலதான் இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு? துக்க உலகமாக ஆயிடுச்சு. அப்ப கல் புத்தியை இப்ப என்ன பண்ணிட்டாரு? தெய்வீக புத்தியாக மாத்திட்டாரு.
இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? அடுத்து பிரம்மா மூலமாக சத்தியுகத்தை படைப்பவர். உம் சத்தியுகம் அப்படிங்கறத நேத்து கூட லேசா டச் பண்ணோம். இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா சத்தியுகம். அந்த சத்தியுகம் அப்படின்னா ஸ்வர்க்கம்னு அர்த்தம். இந்த ஸ்வர்க்கம் உருவாவதற்கு ஃபர்ஸ்ட் நாம இந்த கலியுகத்துல பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு தகுதியை உருவாக்கிக்கணும். உம் இப்போ ஒரு பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்களா இல்லையா? ம் வீட்ல இருக்கிற மாதிரி அழுக்கு நைட்டியை போட்டுட்டு போவீங்களா அந்த கல்யாணத்துக்கு? எப்படி போவீங்க? ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா அந்த இடத்திற்கான அந்த தகுதிய நமக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு போகணும்னு நினைப்போம். கரெக்டா? அப்போ இங்க சத்தியுகத்திற்கு போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும்? ஆத்மா சம்பூர்ண தூய்மை அடையாமல் சத்தியுகத்திற்கு தகுதி வாய்ந்தவராக ஆக முடியாது. யுகம் பேரு என்ன? சத் யுகம். சத்துனா என்ன? சத்தியமான. சத் அப்படின்னா 7 குணங்கள் நிறைந்த சத்தோ அப்படின்னு வரும். சத்தோ குணம்னு சொல்றோம்ல, 7 குணங்கள், ஆத்மாவினுடைய 7 குணங்கள். 7க்கு சத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்பொழுது ஆத்மாவானது இந்த 7 குணங்களினால் நிறைந்திருக்கிறதோ, ஆத்மா தான் ஆத்மான்ற சத்தியத்தன்மையை அடைகிறதோ, அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தேகம்ன்ற உணர்வே வராது. அப்படின்னா தேக உணர்வு வர்றதுனாலதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரங்கள் வருது. இப்ப இந்த விகாரங்கள் அற்ற நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் சத்தியமான நிலை. அப்படித்தான் நம்ம இருந்தோம். ம் கரெக்டா இல்லையா? அப்படித்தானே இருந்தோம். அப்படிதான் இருந்ததுனாலதான் அதை விரும்புகிறோம். யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம மேல கோவப்பட்டா நமக்கு நல்லா இல்ல. நம்மள யாராவது வெறுத்தா நல்லா இல்ல. ஆனா அன்பு பாராட்டுனா நல்லா இருக்குது. பரிவா பக்குவமா ஒரு விஷயத்த சொன்னா சந்தோஷமா இருக்குது. நம்ம கிட்ட அமைதியா நடந்துகிட்டா நல்லா இருக்குது. அப்ப எது மனசு விரும்புகிறதோ அதுதானே ஆத்மாவுடைய நிஜ குணங்களாக இருக்க முடியும். அப்ப சத்யுகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட உலகம். அந்த உலகத்துல எல்லாமே எப்படி இருக்கணும்? பெர்ஃபெக்டா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அப்ப அந்த யுகத்திற்கு தகுதியாக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கிறார். அது அவருடைய திவ்ய காரியங்களில் முதலாவதான காரியம். வர்றதே அதுக்காக தான் வர்றாரு. உம் இப்ப இங்க கலியுகம் எப்படி இருக்குது? ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட். சத்தியுகம் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது? அது எக்ஸ்ட்ரீம் எண்ட். வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம், இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம். அப்ப இங்க நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? அந்த ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும். அதுக்கப்புறம் சக்தியும் வேணும். நம்மளுடைய ஒரு ஹேபிட்டை மாத்திக்கணும்னா எவ்வளவு வில் பவர் வேணும். சொல்றோம்ல, அவனுக்கு வில் பவர் ஜாஸ்தி, நம்பவே முடியலப்பா, அப்படி மொடா குடியனா இருந்தான், எப்படி மாறினானே தெரியல சொல்லுவாங்க. உம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 8 காஃபி சாப்பிடுவான். வில் பவர்ப்பா. நினைச்சான், அன்னைக்கு நினைச்சான் இதை விடணும்னு, விட்டுட்டான். சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ஹேபிட்டை மாத்துவதற்கு இது ஏன் மாத்தணும், இதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்ற ஞானம் வேணும் ஃபர்ஸ்ட். எனக்கு இது தேவைதானா, இதை நான் விரும்புகிறேன், இதை அடையணும்னு ஆசை வரணும். அப்ப அந்த ஞானம், அந்த ஞானத்தின் கூடவே அதை மாற்றுவதற்கான சக்தி, இது ரெண்டையும் தான் பரமாத்மா தரார். கிட்டத்தட்ட ஒரு பாதி கல்பம். கல்பம் அதை பத்தி எல்லாம் சொல்றேன். ஏன்னா இத கல்பம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இப்போ ஒரு 2 லைன்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, காலத்தினுடைய மிகப்பெரிய அளவுகோல் அப்படிங்கிறது ஒரு கல்பம். கல்பம்னா 5000 வருடம், ஒரு காலத்தினுடைய முழு சுழற்சி. இந்த கல்பம் தான் திரும்பவும் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. ஒரு காலத்தினுடைய ஒரு முழு சக்கரம். எப்படி பூமி தன்னைத்தானே சுத்தும் பொழுது ஒரு நாள் ஆகுது இல்லையா? பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டால் ஒரு பகலும் இரவும் சேர்ந்து
24 மணி நேரம் ஒரு நாள். அப்போ பூமியின் ஒரு முழு சுழற்சிங்கிறது ஒரு நாள். அதே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் ஒரு முழுவதும் சுற்றி வந்தாச்சுன்னா ஒரு வருடம். அதுபோல ஒரு கல்பம் என்பது 4 யுகத்தை சேர்ந்தது. இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு சத்தியுகம் வருது இல்லையா? அப்ப பாதி சத்தியுகம் திரேதா யுகம் பாதிங்கிறது எப்படி இருந்தது? ஞானத்தினுடைய பகலாக இருந்தது. ஆத்மாக்கள் எல்லாம் ஆத்ம உணர்வுலயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் துவாபர கலியுகம், அது இரவு. ஆத்மாக்கள் எல்லாம் என்ன எதுல வந்துட்டாங்க? தேக உணர்வுல வந்துட்டாங்க. ஓகேயா? அந்த தேக உணர்வோட கோர கலியுகம்ங்கிறாரு. இப்ப என்ன கலியுகம்? சாதாரண கலியுகம் இல்ல. கலியுகத்தினுடைய ஃபேக் எண்ட், கடைசி நிலை. பாகவத புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது கலியுகத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. வேலியே பயிரமேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சமூகத்துல காவல்துறை அப்படிங்கிறது காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையை இப்ப என்ன பண்ணுது? திருடர்கள் கிட்ட, இல்ல கொள்ளைக்காரங்க கிட்ட, இவங்க கிட்ட, குற்றவாளிகள் கிட்ட எல்லாம் என்ன பண்ணுது? லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்களையே காப்பாத்துது. யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்குது. அப்ப வேலியே பயிரை மேய்கிறது அப்படித்தானே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான நிலை கலியுகத்தினுடைய இறுதியில வரும்னு சொல்றாங்க. நீதித்துறை மோசம், அரசியல் மோசம், எல்லாமே மோசம். எதெல்லாம் மக்களின் சேவைக்காக இருக்கிறதோ, மருத்துவம், கல்வி, எல்லாத்துலயுமே பிசினஸ். மருத்துவம்ங்கிறது எதற்காக? அது ஒரு சேவைக்கான ஒரு துறை. அதே மாதிரி கல்வியும் கூட ஒரு சேவைக்கான ஒரு துறை. அது எல்லாமே கார்ப்பரேட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப எதெல்லாம் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கணுமோ, அதையெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பிசினஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் கலியுகத்தினுடைய என்ன சொல்றது, ஃபேக் எண்டுங்கிறாரு. அதுல அந்த பாகவத புராணத்துல போட்டிருக்கு. ஒரு வீட்லயே சகோதர சகோதரர்களுக்குள்ள சண்டை. சகோதரன் தந்தையே கொல்றாரு, தந்தை மகனை கொல்றாங்க சொத்து விஷயத்துக்காக. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல போட்டிருக்கு. சோ அந்த நிலையானது இப்பொழுது வந்துருச்சு. முதல் என்ன பண்ணாங்க? ஒரு உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் தான் சண்டை வரும். பாதாள உலகம், தேவ உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கு இடையில சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ள, இது ஏன் ஏன் மாநிலம், இது ஏன் மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய எல்லைகள் எல்லாம் வரையறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெருவுக்கு தெரு, ஜாதிக்கு ஜாதி. அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்குள்ளேயே. அதுதான் உச்சநிலை. ஒரு குடும்பம் அப்படின்ற அந்த அம்சத்திலேயே பாகுபாடு வந்துருச்சு. சோ அதுதான் கலியுகத்தினுடைய, அதாவது கோர கலியுகத்தினுடைய அடையாளம். சோ அப்படி இந்த கோர கலியுகம் இனி முடிவடையணும், சத்தியுகம் உருவாகணும். அதற்காக ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுத்து, சக்தியை கொடுத்து, இப்ப ஆத்மாக்குள்ள இந்த அனைத்து அவகுணங்களையும் அழிக்கணும். அதுதான் பாவங்களை அழித்தல். அதற்காக வரார். பிரம்மா மூலமாக சத்தியுகத்தை படைக்கிறார். பிரம்மா கதையை கேட்டீங்க இல்லையா? லேக்கராஜ் என்பவரினுடைய உடல்ல சிவ பரமாத்மா அவதரித்தார். அவருக்கு பேர் என்ன கொடுத்தாரு? பிரம்மான்னு கொடுத்தாரு. ஏன்? அவர் மூலமாகத்தான் இந்த ஞான அமிர்தத்தை நமக்கு தராரு. அப்ப பிரம்மா மூலமாக இந்த சத்தியுகமானது படைக்கப்படுகிறது. அப்புறம் சங்கர் மூலமாக அசுர உலகத்தை அழிக்கிறார். உள்ள அசுர சமஸ்காரங்கள் இருக்குது. ஒரு பாடல் இருக்குதுல்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதை நான், மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், கடவுள் தன்னை உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே அப்படின்னு அந்த பாடல். இப்ப சங்கரர் அப்படிங்கிறவர் யாரு? மிருகம் கொன்று கடவுளை வளர்க்கிறவர். சங்கரை பார்த்திருக்கீங்க இல்லையா? சிஸ்டர் அழகா விளக்குனாங்க. சிவனுக்கும் சங்கரனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சங்கரர் பாத்தீங்கன்னா கண்கள் அரை பகுதியில மூடின மாதிரி, பாதி மூடிய நிலையில அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அவர்தான் ஆதி யோகி. அவருக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க.
அப்ப நான் ஆத்மா அப்படின்ற சிந்தனையில மூழ்கி இருந்து பரமாத்மாவுடன் கனெக்ஷனை கொண்டுட்டு வரும் பொழுது எனக்குள்ளே இருக்கின்ற அசுரத்தன்மையை நான் கடவுள் தன்மை மூலமாக என்ன பண்றேன், அழிக்கின்றேன். புரியுதா? இந்த பாட்டுக்கும் சங்கரர் யார் அப்படிங்கிறதுக்கும் ரிலேட் பண்ண முடியுதா? அப்புறம் அப்புறம் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். உம் இந்த சிருஷ்டினா என்ன, படைப்பு. இப்ப எதை படைக்கிறார்? ஆத்மாக்குள்ள சாத்வீக குணங்களை படைக்கிறார். அப்ப இந்த மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். விதையிலிருந்து தான் முழு விருட்சத்திற்கு சத்து போகுது. விதையிலிருந்து தான் எல்லாமே கிடைக்குது. ஒரு கையில ஒரு மாங்கொட்டை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத மண்ணுல போட்ட உடனே மாமரமாக மாறுது. அப்ப அந்த மொத்த விருட்சத்திற்கு ஆதாரம் மூலம் என்ன? அந்த விதை தானே. அது போல பரமாத்மா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்ம சக்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட விதை ரூபமாக அவர் இருக்கிறார். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? அவர் எப்படி நிராகாரராக இருக்கிறாரோ அது போல நான் ஆத்மா, இந்த சரீரம் அல்ல அப்படின்ற ஆத்ம உணர்வுக்கு போய் அதுக்கப்புறம் அவரை கனெக்ட் பண்ணணும். சோ அந்த உணர்வுக்கு போய் நம்ம கனெக்ட் பண்ணாதான் நம்மளால அந்த ஆத்ம சக்தியை பெற முடியும். பரமாத்மாவிடமிருந்து அந்த சக்தியை நம்மளால பெற முடியும். மனித சிருஷ்டியின் விதை ரூபம். பரமபிதா பரம ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறார். இப்ப தந்தை வந்துட்டு நமக்கு எதை கொடுக்கிறாரு? சத்தியுகத்தை கொடுக்கிறாரு. அது என்னது? நமக்கு சொத்து. சத்தியுகத்தை பத்தி இனி வரும் கிளாஸ்கள்ல பார்ப்போம். சொர்க்கம்னாலே நமக்கு தெரியும். சாதாரணமா சொர்க்கம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இந்த மண்ணுல, இந்த புவியில கொண்டுட்டு வராரு. அது அவர் நமக்கு கொடுக்கின்ற சொத்து. இப்ப நமக்கு நம்ம உடல் கொடுத்த தந்தை இருக்கிறாங்க. அவங்க என்ன சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அது ஃபுல்லா நமக்கு வந்துருது இல்லையா, நம்ம வாரிசு ஆகும் பொழுது. அது போல எல்லையற்ற தந்தை கூட சும்மா வெறுங்கைய வீசிட்டு வருவாரா? அவரு வர்றாரு. எதற்காக வர்றாரு? நம்மள தேவதைகளாக்கி சத்தியுகத்தை ஆஸ்தியா கொடுக்கிறார், சொத்தா கொடுக்கிறாரு நமக்கு. அப்புறம் பரம ஆசிரியர். எதன் மூலமாக நமக்கு இதெல்லாம் புரிய வருது? அவர் ஆசிரியராக இருக்கிறார், நான் இறை மாணவனாக இருக்கிறேன். அப்ப இந்த தெய்வீக படிப்பு படிக்கிறேன். யார் சொல்லி கொடுக்கிறது? பரமபிதா பரமாத்மா. அப்ப அவர் ஒரு பரம ஆசிரியர் தானே. அடுத்து சத்குரு. சத்குருங்கிறவங்க யாரு அப்படின்னா, முக்தி ஜீவன் முக்திக்கு வழி காட்டணும். குருனாலே வழி காட்டுபவர், குருனாலே இறைவனிடம் கொண்டு சேர்ப்பவர். இங்க இறைவனே குருவா வந்திருக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட வழி காட்டுவாரு? அவரு காட்டுற வழியில ஏதாவது குறை குற்றம் இருக்குமா? வளைஞ்சு நெளிஞ்சு தெரிய போற வழியா இருக்குமா? கரெக்டான வழி, ஷார்ட்கட் வழியா இருக்கும். அத மிஸ் பண்ணவே முடியாது. அவரை நம்மளை கூப்பிட்டுட்டு போகாம இங்க இருந்து கிளம்பவும் மாட்டாரு. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, சிவன் கூண்டோட கைலாசம் கூப்பிட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைலாசம் போறதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்கள் இந்த துக்க உலகத்திலிருந்து லிபரேட் ஆறது. இந்த உலகத்திலிருந்தே லிபரேட் கிடையாது, பிறப்பு இறப்பிலிருந்தே லிபரேட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமான விஷயம். இனிமே நாம பிறவா நிலையை அடைவோம் அப்படி கிடையாது. துக்க உலகத்திலிருந்து, இந்த கலியுகத்தினுடைய அகோர பிடியிலிருந்து நம்மள விடுவிக்கிறாரு. சிஸ்டர் கூட ஒரு படம் காமிச்சிருந்தாங்கல்ல, ஒரு அசுரனினுடைய கை மாதிரி காமிச்சு அதுக்குள்ள பூமி, அந்த பூமி சிக்கிக்கிட்டு இருக்குது. மொத்த உலகமுமே ராவணனின் பிடியில் சிக்கி இருக்கிறது. ராவணன்கிறது யாருப்பா? நமக்குள்ள இருக்கின்ற 5 விகாரங்கள். இப்ப 5 விகாரங்கள் தான் நம்மள ஆட்சி புரியுது. அதன் மூலமாக தான் நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்ப பரமாத்மா வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள இருக்கிற அவகுணங்களை நீக்கி ராவணனினுடைய சிறையிலிருந்து விடுவித்து நம்மள எங்க கூப்பிட்டுட்டு போவாரு? சொர்க்கத்திற்கு கூப்பிட்டுட்டு போயிடுவாரு. ஆக்சுவலி சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவாரு, அவரு வரமாட்டாரு. முதல் நம்ம வீட்டுக்கு போவோம், பரந்தாமத்துக்கு போவோம். அது முக்தி. பரந்தாமத்திலிருந்து திரும்பவும்
ஸ்வர்க்கத்துல வந்து நம்மளுடைய நடிப்பை ஆரம்பிப்போம். அது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு வந்த பிறகும் கூட எந்த விதமான துக்கமும் அனுபவிக்காமல் இருப்பது, சுகம் சாந்தியோடு இருப்பது. சொர்க்கத்துல எல்லாருக்குமே, எல்லா தேவதைகளுக்குமே சுகம் சாந்திங்கிறது கிடைக்கும். ஏன் கிடைக்குது? ஏன்னா ஆத்மா இங்கிருந்து வீட்டுக்கு போவதற்கு முன்னாடி சம்பூர்ண தூய்மை ஆயிடுது. தூய்மை ஆறதுனால வரும் பொழுது எந்த கர்ம கணக்கும் இல்ல. உலகமும் எப்படி இருக்குது? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. சத்தோ பிரதானம்னு சொல்லுவாங்க. தூய்மையாக இருக்கிறது. எல்லாமே அபண்டன்டா கிடைக்கும். இல்லை என்பது இல்லை அந்த உலகில். எல்லா பிராப்திகளினாலும் நிறைஞ்சிருக்கு. அப்ப அங்க ஆத்மாக்கள் வந்து பிறப்பெடுத்து வாழும் பொழுது எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்கும். நரை திரை பிணி மூப்பு இது இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். சோ அப்படிப்பட்ட வழி காட்டுவதற்காக சத்குருவாக வரார். பரமபிதா, பரம ஆசிரியர், சத்குரு, தந்தை ஒரே நேரத்துல இந்த 3 முக்கியமான ரோல்ஸ பிளே பண்றாரு. புரியுதுங்களா? அடுத்தவர் எப்படி இருக்கிறார்? சத் சித் ஆனந்த ஸ்வரூபமானவர். சச்சிதானந்தன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சச்சிதானந்தன். சிவனை என்ன சொல்லுவாங்க? சச்சிதானந்தன். உண்மையிலேயே அது 3 வார்த்தைகளினுடைய தொகுப்பு. சத், சித், ஆனந்த். அதே மாதிரி சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னா சத்தியமானவர். அவருடைய குணங்கள் எப்பயுமே குறையாது. உம் இன்னைக்கு அவர் வந்து அன்பின் கடலாக இருக்கிறார், மன்னிக்கும் கடலாக இருக்கிறார். நாளைக்கு அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு இருக்குதா? சத்தியத்தன்மைன்னா என்ன அர்த்தம்ப்பா? என்றைக்கும் மாறாமல் இருப்பது, நிலையாக இருப்பதுதான் சத்தியத்தன்மை. சத்தியத்தன்மைக்கான டெபினிஷனை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்தியத்தன்மை அப்படின்னா காலத்தினால மாறாமல், ஒரு இடத்தினால மாறாமல், சூழ்நிலையினால மாறாமல், இப்ப உங்ககிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பதுதான் சத்தியத்தன்மை. அப்ப பரமாத்மா எப்படி இருக்கிறார்? எப்பொழுதுமே மன்னிக்கும் கடல் தான், எப்பொழுதுமே அன்பு கடல் தான், எப்பொழுதுமே கருணை கடல் தான், எப்பொழுதுமே ஞான கடல் தான். நம்ம கூட என்ன சொல்லுவோம் சில சமயம்? என் புத்தி ஏன் இப்படி கெட்டு போச்சுன்னே தெரியல, இப்படி நானு செஞ்சுட்டேன். அப்ப புத்தி இருந்தும் கெட்டு போகுது சில நேரம். சில நேரங்கள்ல பகுத்தறியும் சக்தி குறைஞ்சு சரியான முடிவு எடுக்கல. அப்ப நம்ம என்ன சொல்லிக்குவோம்? புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க நிலையா இல்லல்ல ஒரு விஷயம். ஆனா பரமாத்மா எப்படி இருக்கிறார்? சத்தியமாக இருக்கிறார். ஒரே மாதிரி நிலையாக இருப்பார். அவருடைய குணங்களாகட்டும் சக்திகளாகட்டும் மாறாமல் குன்றாமல் இருக்கும். அவரை வந்து ஞான சூரியன் எல்லாம் சொல்லுவாங்க. சூரியனுடைய வெம்மையும் சூரியனுடைய சக்தியும் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா சொல்லுங்க? நிலவுதான் தேய்ந்து வளர்கிறது. ஆனால் சூரியன் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுபோல பரமாத்மா சத்தியமானவர். சத் சித் ஆனந்த். சித் அப்படின்னா என்னன்னா சைத்தன்யமானவர். சைத்தன்யம். அவர் இந்த உடல் கிடையாது, சரீரத்தின் விஷயம் கிடையாது. ஆனந்த். அவர் இருப்பதே ஆனந்த ஸ்வரூபம். அதனாலதான் பரமாத்மாவை நம்ம அக்யூரேட்டா கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு சுகம் என்ன? பேரானந்தம், பரமானந்தம். இந்த வார்த்தையெல்லாம் கடவுளினுடைய கனெக்ஷன் மூலமாக கிடைப்பதற்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து அடுத்து என்ன? ஞானாமிர்த கடல். ஞானத்தினுடைய கடல். அவரு ஞான அமிர்தத்தை கொடுக்கிறார். அவரிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை நமக்கு தருவதற்காக வருகிறார். அது அமிர்தம் போல செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஞானமே என்ன கொடுத்தாரு? நம்ம ஆத்மா அழிவில்லாதவர்கள், அழியக்கூடியது இந்த சரீரம். அங்கேயே மரண பயம் போயிடுச்சு, அமர வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கேயே மரண பயம் போயிடணும். இந்த அளவு ஆழமா மனசுல பதியணும். அப்படிப்பட்ட ஞானாமிரதத்தை கொடுத்து நமக்கு அமரத்துவமான வாழ்க்கையை கொடுக்கிறார்.
ஆனந்த கடலாக இருக்கிறார், சாந்தியின் கடலாக இருக்கிறார், நிராகாரமானவராக இருக்கிறார். அவர் எந்த உலகத்தில் இருக்கிறாரு? பிரம்ம உலகத்தில் வசிப்பவர். அனைத்து திவ்ய குணங்களின் கடலாக இருக்கிறார். திவ்ய திருஷ்டியை கொடுக்கிறார். உம் அதுக்கப்புறம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கொடுக்கிறார். இதையும் பத்தி பேசிட்டோம். எல்லாருக்குமே ஞானம் கொடுக்கிறாரு. உம் இப்ப பாருங்க, ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஐஐடி, அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எல்லாருமே அதுல போயிட முடியாது இல்லையா? எல்லாருமே போயிட முடியுமா? சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து பிளாக் பீப்புள் போக முடியாதாம், அவங்களுக்கு என்ட்ரியே கிடையாதாம். இப்ப பரமாத்மா ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை ஸ்தாபனை பண்றாரு. ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், இது ஈஸ்வரனினுடைய ஸ்கூல், யூனிவர்சிட்டி. விஸ்வத்துல இருக்கிற எல்லாருக்குமே இதுல அனுமதி உண்டு. இப்ப பாருங்க, சிஸ்டர் கூட அன்னைக்கு சொன்னாங்க, இந்த கல்வியானது எல்லாருக்குமே போய் சேரணும். ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு, அவரால காசு கொடுக்க முடியல, அந்த ஒரு விஷயத்துக்காக பரமாத்மாவினுடைய இந்த ஞானம் அவங்களுக்கு போய் சேராம தடுக்கப்படக்கூடாது. அவரு வந்து நிறம், ஜாதி, மதம் அப்படின்ற பேதமே கிடையாது. வயசானவங்க பாருங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் கூட அந்த ஏஜ் லிமிட் இருக்குது. சில படிப்புகளுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல நீங்க படிக்க கூடாது. எம்பிபிஎஸ் இருக்கான்னு தெரியல, பட் சில கல்விகளுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஐ திங்க் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ்க்கெல்லாம் எழுதணும்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இத்தனை அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும்னு இருக்குது. அந்த அட்டெம்ப்டுக்கு அப்புறம் நீங்க பண்ண முடியாது. இங்க அப்படி கிடையாது. ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல இவர் பரம ஆசிரியராக இருக்கிறார். அவர் எல்லாருக்குமே இந்த ஞான அமிர்தத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். சோ பரமாத்மாவினுடைய முக்கியமான ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க, அது போல உங்களுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை நீங்க கொடுக்கணும். இப்ப நான் ராஜயோகா கல்வி கற்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. 2012ல பரமாத்மாவினுடைய இந்த ஞானம் எனக்கு கிடைச்சது. இந்த பாக்கியம் கிடைச்ச உடனே அப்ப இருந்தே மனசுக்குள்ள என்ன, என்னுடைய எத்தனை சகோதர ஆத்மாக்களுக்கு என்னால இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும். பாருங்க, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம், எனக்கு கிடைத்த இந்த ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி பரமாத்மா நம்மளே என்ன ஆக்குறாரு, மாஸ்டர் டீச்சராக ஆக்குறார். அவரு பரம ஆசிரியர், நம்மளையும் என்ன பண்றாரு, மாஸ்டராக ஆக்குறார். அவரோட உதவியாளர் டீச்சர். இதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அடுத்து பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஜனன மரண சக்கரத்துல வர்றது கிடையாது. பாருங்க, அவர் இந்த ஞானத்தை சொல்லணும்னு கூட ஒரு தாயினுடைய வயிற்றுல குழந்தையெல்லாம் பிறந்து வரல. இதுல இருந்து நம்ம அந்த வேறுபாடை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவர் சதாசிவம், என்றைக்குமே நிராகாரமானவராக இருக்கிறார். ஆனாலும் என்ன பண்றது, நமக்கு இப்படி யாராவது சொன்னாதான், நம்ம கேட்டாதான் நமக்கு இந்த விஷயம் புரியும். இப்ப இத்தனை விஷயம் நம்ம விளக்குறோம், ஒருத்தர் வாய் மூலமா சொல்றாங்க, நீங்க காது மூலமா கேக்குறீங்க. இது இல்லாம பரமாத்மா வந்து எப்படி இந்த டச்சிங் கொடுக்கற மாதிரி, ஓ இதை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு ஏதாவது மந்திரஜாலம் பண்ண முடியுமா? அதாவது இந்த ஞானத்தை கேட்க கேட்க, உள்ள சிந்தனை செய்ய செய்ய, அந்த மனசுல ப்ராசஸ் பண்ணதான் நம்ம சங்கல்பங்களே சுத்தமாகுது. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இப்ப கேட்டீங்க 8:30 to 9:30, நாளைக்கு ஃபுல்லா கேட்கல, 8:30க்கு தான் வந்தீங்கன்னா எப்படி நீங்க நடந்துக்குவீங்க? ம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெரிய பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. உள்ள எதுவுமே மாற்றத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்ப இப்ப கேட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை நாள் முழுவதும் நீங்க சிந்தனை பண்ணுவீங்க. சிந்தனை பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுது. கேட்க கேட்க உள்ள வந்து எண்ணங்களில் ஒரு சுத்திகரணம் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்த பார்க்கின்ற கண்ணோட்டம் மாறுது. ஏன் இதே மாதிரி யோசிக்கிறோம்? நமக்கு அந்த கிளாஸ்ல அப்படி சொன்னாங்கல்ல, நம்ம ஏன் அப்படி யோசிக்க கூடாது? நம்ம கொஞ்சம்
நம்மளுடைய மனசை நிறுத்தி தான் வச்சு பார்க்கலாமே. பரமாத்மா சொல்லியிருக்கிறார், கர்ம விதிகளினுடைய ஆழத்தை சொல்லியிருக்கிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கிறார், தீயவைக்கு நம்ம துணை போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், ஏன்னா அதுல ஒரு பங்கு வரும்னு சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறாரே. அப்ப நான் அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணுமே. உம் எப்பயும் மாதிரி ஒரே மாதிரியே ஏன் நான் திங்க் பண்றேன்? இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு வெறுப்பு வருது, இவங்க செய்யறது எதுவும் பிடிக்கல, ஒரே மாதிரி. பாருங்க, ஒரு ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் பார்த்தா அடைச்ச அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு காரண காரியம் எல்லாம் யோசிக்கவே மாட்டோம், எனக்கு பிடிக்காதுக்கு அவ்வளவுதான், அவங்க கிட்ட போய் பேச சொல்லாத அப்படிம்பாங்க. இப்ப இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவோட நிஜ குணமே இல்லை ஆத்மால. இப்ப நான் ஒருத்தரை பற்றி தவறான எண்ணம் வச்சிருக்கிறேன், எதிர்மறை எண்ணம் வச்சிருக்கிறேன்னா இது பரமாத்மாவிடமிருந்து என்ன ஒரு திரையாக தடுக்குது. பரமாத்மாவிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தடுக்கின்ற திரையாக அமைகிறது. உம் ஒரு வெள்ளை ஆடையில ஒரு கருப்பா ஒரு கரை படிவது போல இது எனக்கு அழகே கிடையாது. ஆத்மாவினுடைய அலங்காரம் சீர்குழையுது. இப்படி எல்லாம் இப்ப நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்ப அனைவருக்கும் இந்த ஞானத்தை அவர் தராரு. பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அப்புறம் ஜோதி புள்ளி வடிவமானவர். அவர் எப்படி இருக்கிறாரு? ஜோதி புள்ளியாக இருக்கிறார். அப்புறம் சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையை அறிந்தவர். இப்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகம் பார்த்தோம். இந்த 4 யுகம் தான் திரும்பவும் திரும்பவும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றான். சோ இதெல்லாம் யார் சொல்லுவா? யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு பரமாத்மாவை என்று வேற யாராவது சொல்ல முடியுமா? அதனாலதான் அவர் ஞானக்கடல். ஒரு மாசம் முன்னாடி என்ன நடந்தது நமக்கு ஞாபகம் இல்ல. இவரு சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்றார். ஆத்மாக்களாகிய நீங்க எப்படி இருந்தீங்க, ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி இருந்தீங்க, உங்களுடைய வரலாறு என்ன, இந்த பூமியினுடைய புவியியல் என்ன, உலகம் அப்ப எப்படி இருந்தது, இப்படி சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை. சிருஷ்டியினுடைய முதல்ல என்ன அர்த்தம்? சத்யுகம், திரேதாயுகம். இடைனா துவாபர யுகம், கடைனா கலியுகம். ஆத்மாதான் முழுமையான நிலவு போல பௌர்ணமியாக இருக்கும் பொழுது தேவதையாக இந்த உலகத்தில் இருந்தது. அது சிருஷ்டியினுடைய முதல் ஆதி. படைப்பு பத்தி பேசணும் இல்லையா? எப்பொழுது பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுது தெய்வீக குணங்களை நமக்குள்ள நமக்குள்ள தாரணை பண்றோம். அப்ப அந்த தெய்வீக சமஸ்காரத்தை உருவாக்குவது, படைப்பதுதான் அவருடைய வேலை. அது படைச்ச பிறகு என்ன ஆகுது? நம்ம சத்தியுகத்துக்கு வர்றோம். அப்ப அது சிருஷ்டியினுடைய முதல். இடைனா மத்தியம், நடு, துவாபர யுகம். கடைனா கலியுகம். அப்ப துவாபரத்துல என்னாச்சு, கலியுகத்துல என்னாச்சு, அது இந்த சிருஷ்டியினுடைய சிருஷ்டி சக்கரம்னு ஒரு பாடம் வரும். அப்ப போகும் பொழுது இன்னும் விளக்கமா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ரகசியத்தை அறிந்திருந்தவர். விஷ்ணு மூலமாக தெய்வீக சிருஷ்டியை பாலனை செய்பவர். இத பத்தியும் நம்ம சத்தியுகம் வரும் பொழுது பார்க்கலாம். சத்தியுகம் திரேதாயத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கை படகை கரையேற்றுபவர். இது நமக்கு நல்லாவே தெரியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இறைவனை அதனால போட்மேன், படகோட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றோம்? பிறவி பெருங்கடலை நீந்த வைக்கிறார். இந்த துக்க உலகத்திலிருந்து நம்மள முக்தி அடைய வைக்கிறார். முக்தி அடைஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு? ஜீவன் முக்திக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. ஜீவன் முக்திக்கான வழி அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் படகோட்டி. இந்த துக்க சாகரத்திலிருந்து நம்மளை விடுவித்து சுகத்தின் சாகரத்துக்கு, அதாவது பார்க்கடலில் நம்ம போய் வாழணும், அந்த வைகுந்தத்திற்கு போய் வாழணும், அதற்காக தர. பார்க்கடல்னு உடனே பால் கடல் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் சத்தியுகம் திரேதாயுகம் வரும்பொழுது உங்களுக்கு சொல்றேன். அப்ப வாழ்க்கை படகை கரையேற்றுபவர்னா அவரு கொண்டு இந்த படகுல உட்காரணும், அந்த சத்தியத்தின் படகுல உட்காரணும். அப்பதான் அவர் கரையேற்ற முடியும். கடவுள் படகோட வந்திருக்கிறாரு. நீங்க ஏறி படகுக்குள்ள உட்கார்ந்தாதானே அவர் கரையேற்ற முடியும். இல்ல நான் இங்கேதான் நிப்பேன்னா அப்புறம் எப்படி கரையேற்றுவாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் கொடுக்கின்ற ஞானத்தை பிராக்டிக்கலா கொண்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம். அப்பதான் சத்தியத்தின் படகுல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் இல்லையா? பிரம்மா விஷ்ணு சங்கரை படைப்பவர், சாந்தியை கொடுப்பவர். இதெல்லாம் தெய்வீக குணங்கள், அவருடைய மகிமைகள். சரியா? பரமாத்மாவும் அவருடைய திவ்ய குணங்களும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சில விஷயங்களினுடைய விளக்கங்கள் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல முடியாது. அது சிருஷ்டி சக்கரம் வரும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும்படியா சொல்றோம். இனி இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கிளாஸ் பண்ணிக்கலாம். சாந்தி. இந்த சிருஷ்டியில், இந்த கலியுகத்தில், இந்த உலகத்தில் அனைத்துமே அதர்மமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பரமாத்மாவின் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உடையவராக ஆகியிருக்கிறேன். இந்த ஞானமானது உலகத்தின் எந்த பல்கலைக்கழகத்திலும் என்னால் கற்க முடியாது. நான் யார் என்பதின் ஞானத்தை கொடுத்து எதை அடைய வேண்டும், எப்படிப்பட்ட பாக்கியம் நான் அடைய போகின்றேன், இந்த படிப்பினுடைய பிராலப்தம் என்ன என்பதை இப்பொழுது சாக்ஷாத் பரமாத்மாவே எனக்கு பரம ஆசிரியராக ஆகி கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிந்த இறை மாணவனாக இருந்து இந்த படிப்பை மிகவும் கவனமாக கேட்டு அதை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று உறுதி கொள்கின்றேன். இந்த படிப்பானது மனித நிலையிலிருந்து என்னை தேவ நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஞானத்தின் அமிர்தமாகும். ஞான அமிர்தத்தின் தாற்பயம் என்ன என்பதை இப்பொழுது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். என்னை சுகத்தை தருவதற்காக பரமாத்மா வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். சச்சித் ஆனந்தமாக இருக்கிறார். அவர் நிற்கும் கடலாக இருக்கிறார். இறைவன் ஒரு பொழுதும் தண்டனை கொடுப்பதில்லை. எனது கர்மங்களின் பலனை நான் அனுபவிக்கிறேன் என்ற மேலான ஞானத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த படிப்பானது எனக்குள்ளே அனைத்து தெய்வீக குணங்களையும் உருவாக்குகிறது. இந்த படிப்பின் மூலமாக கல்புத்தியானது தெய்வீக புத்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவரையும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரு பரந்த மனதோடு நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய ஸ்திதியின் மூலமாக, மனோநிலையின் மூலமாக சூழ்நிலையை பரிவர்த்தனை செய்யும் சக்தி எனக்கு இருக்கிறது. என்றென்றைக்கும் எந்த அவகுணத்தையும் நான் கையில் எடுக்க மாட்டேன். இப்பொழுது பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான நேரம்.
தந்தை படகோட்டியாக வந்து என்னை அக்கறை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். சத்தியத்தின் படகு ஆடும் இசையும், ஆனால் மூழ்காது. ஏனெனில் இறைவனே படகோட்டியாக இருக்கிறேன். சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.